அந்த நகரத்தின் ஒதுக்குப்புறமான கிராமத்தில் புலம்பெயர் தொழிலாளர்கள் அதிகம் இருப்பதாக வானொலியில் ஒரு செய்தி ஒலித்துக் கொண்டிருந்தது. சேடி தெருவில் நடந்து சென்று கொண்டிருந்தாள். தனியாக திரியும் குழந்தைகளை குறிவைக்கும் ஒரு கும்பலை பற்றி வானொலி எச்சரித்துக் கொண்டிருந்தது. அதே சமயம் தனது கூட்டாளி புதிய பெண்களை ஏமாற்ற வலை விரித்துக் கொண்டிருப்பதை எரிச்சலுடன் கவனித்தாள் சேடி. திடீரென ஒரு கருப்பு நிற வேன் தெருவோரம் நிற்பதை அவள் கண்டாள். அவளுடைய காதிலிருந்த ஹெட்செட் வழியாக, யாரோ நம் தொழிலில் கை வைக்க பார்க்கிறார்கள், கவனமாக இரு என்று குரல் கேட்டது. சேடி கோபத்துடன், அவர்களை என் சோதனை கூடத்தின் எலிகளாக மாற்றிவிடுவேன் என்று முணுமுணுத்தாள். மீன் கடை தந்திரம். சற்று தொலைவில் ஒரு சிறுவன் பந்து விளையாடிக் கொண்டிருந்தான். கடைக்காரர் ஒருவர், இது என்ன விளையாட்டு மைதானமா, போய் வீட்டு பாடம் செய் என்று அவனை அதட்டினார். அப்போது கருப்பு நிற கூந்தல் கொண்ட ஒரு பெண் அங்கு வந்து, உங்கள் கடை மீன்தான் மிகவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது என்று ஐஸ் வைத்தாள். அவள் மீனை தேர்ந்தெடுப்பது போல பாசாங்கு செய்து ஒவ்வொரு மீனையும் நிராகரித்து கொண்டே இருந்தாள். அதே சமயம் ஒரு பொன்னிற முடி கொண்ட மனிதன் மறைந்திருந்து அந்த சிறுவனையே பார்த்து கொண்டிருந்தான். சிறுவன் அவனை பார்த்ததும் அந்த மனிதன் அவனை நோக்கி வந்து, பணமூட்டையே என்று மிரட்டினான். சிறுவன் பயத்தில் உறைந்து போனான். சேடியின் நாடகம். அப்போது சேடி அந்த மனிதனின் பின்னால் சென்று, இங்கே குழந்தைகள் காப்பகம் எங்கே இருக்கிறது என்று அப்பாவி போல கேட்டாள். அவன் திரும்பி பார்த்தபோது சேடி கையில் அணைந்து போன போனை வைத்துக்கொண்டு ஒரு முட்டாள்தனமான சிரிப்புடன் நின்றிருந்தாள். என் போன் ஆஃப் ஆகிவிட்டது, மேப் பார்க்க முடியவில்லை என்றாள். அவன் அவளை எரிச்சலுடன் பார்த்தான். ஆனால் சட்டென்று ஏதோ யோசித்து அவளது அழகில் மயங்கி அமைதியானான். இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த அந்த கருப்பு கூந்தல் பெண் சேடியிடம் வந்து, நானும் அதே பக்கம்தான் போகிறேன், வா போகலாம் என்று அழைத்தாள். அந்த மனிதனை சுட்டிக்காட்டி, இவன் ஆபத்தானவன், என்னுடன் வா, நான் உள்ளூர் பெண்தான் என்று சேடியை நம்ப வைத்தாள். இருவரும் உயரமான கட்டிடங்களுக்கு இடையே நடந்தனர். அந்த பெண் சேடியிடம், உன் குடும்பம் பற்றி சொல் என்று கேட்டாள். சேடி, எனக்கு ஒரு பாட்டி மட்டும்தான், பணம் சம்பாதித்தவுடன் ஊருக்கு போய்விடுவேன் என்று ஒரு கிராமத்து பெண் போல பதிலளித்தாள். வேட்டையாடுபவன் வேட்டையாடப்படுதல். அவர்கள் ஒரு மூலையை திரும்பியபோது அந்த பழைய கருப்பு வேன் நின்றிருந்தது. வானொலியில் மீன் சிக்கிவிட்டது என்ற ரகசிய குறியீடு கேட்டது. அந்த பெண் சேடியை தாக்க தயாரான போது திடீரென சேடியின் குழுவைச் சேர்ந்த ஒரு பெண் பின்னாலிருந்து வந்து ஒரு செங்கலால் அந்த ஆளை தாக்கினாள். பயந்து போன அந்த துரோகி பெண், என்ன நடக்கிறது, உன் கிராமத்து பேச்சு எங்கே போனது என்று கத்தினாள். சேடி புன்னகையுடன், உன் விளையாட்டு முடிந்தது என்றாள். அடுத்த சில நிமிடங்களில் அந்த கடத்தல் கும்பல் மொத்தமாக சுருட்டப்பட்டது. இரகசிய ஆய்வகம். ஆல்பா வைரஸ். காட்சிகள் மாறின. அடர்ந்த காடுகளுக்கு இடையே ஒரு பிரம்மாண்ட மாளிகை. லூலி அந்த மாளிகையின் நடைபாதையில் நடந்து சென்றான். அங்கே டாங் அவனை வரவேற்றான். புதிய ஆய்வகம் திருப்தியாக இருக்கிறதா என்று கேட்டான் டாங். அவர்கள் ஒரு மின் தூக்கி மூலம் பாதாள அறைக்கு சென்றனர். அங்கே ஒரு கண்ணாடி அறைக்குள் ஒரு பிரம்மாண்டமான காட்டுப்பன்றி அடைக்கப்பட்டிருந்தது. அதன் கண்கள் இரத்த சிவப்பாக மின்னின, வாயிலிருந்து உமிழ்நீர் வடிந்தது. இது என்ன பன்றி இவ்வளவு பெரியதாக இருக்கிறது என்று பாங் பயத்துடன் கேட்டான். டாங் தீவிரமாக, இதுதான் ஆல்பா வைரஸ் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட உயிரினம். மனிதர்களுக்கும் பன்றிகளுக்கும் 97% DNA ஒற்றுமை உள்ளது. இதன் உடல் உயிரோடு இருக்கிறது, ஆனால் மூளை செத்துவிட்டது. இது ஒலியை வைத்து எதையும் தாக்கும். இது பார்க்க ஜோம்பி போல இருக்கிறதே, கடித்தால் என்னவாகும் என்று யூகி கேட்டாள். உடல் அழுகி போகும், மரணம் நிச்சயம் என்றார் டாங். லூலி அந்த பன்றியை பார்த்துவிட்டு, இந்த வைரஸ் இன்னும் நிலைப்படவில்லை, நாம் இன்னும் பல சோதனைகள் செய்ய வேண்டும், பாதுகாப்பை பலப்படுத்துங்கள் என்று கட்டளையிட்டார். லூலி அந்த நபரை மிகவும் தீவிரமான பார்வையுடன் ஏறிட்டு பார்த்தார். அறிவியல் சோதனை என்பது ஒரு நீண்ட நெடிய செயல்முறை. அதை எப்போதும் அலட்சியமாகவோ அல்லது அவமதிப்புடனோ அணுகக்கூடாது என்று எச்சரித்தார். பின் ஒரு மெல்லிய புன்னகையுடன் தான் அடுத்த சோதனை பொருளை பார்க்க விரும்புகிறார் என்று கூறிவிட்டு நடந்தார். அங்கே ஒரு பிரம்மாண்டமான இரும்பு கதவு இருந்தது. அதன் நடுவில் ஒரு வால்வு பொருத்தப்பட்டிருந்தது. அந்த அறைக்குள் கருநிற கூந்தல் கொண்ட ஒரு இளம்பெண் தனது முழங்கால்களை கட்டிக்கொண்டு அமர்ந்திருந்தாள். இது ஒரு கனவு, இது எல்லாம் வெறும் கனவுதான் என்று பயத்தில் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டிருந்தாள். சேடி அவளை நெருங்கி, இந்த உலகத்தில் மிகவும் பரிதாபமானவர்கள் யார் தெரியுமா?
உண்மையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள்தான் என்று ஏளனமாக சிரித்தாள். அந்த பெண் ஆத்திரத்தில் கண்ணாடி சுவரை தாக்கி, தான் ஒரு குப்பை, என்னை எதற்காக இங்கே கடத்தி வந்தீர்கள் என்று கத்தினாள். அதற்கு சேடி, இதை பற்றி பேச உனக்கு தகுதியே இல்லை என்று நக்கலாக பதிலளித்தாள். அப்போது லூலி அந்த பெண் 53 தொழிலாளர்களை கடத்தியதும் 50 பெண்களை சிறை வைத்து விற்றதும் தொடர்பான குற்றப் பின்னணியை வாசிக்க அந்த பெண் பயத்தில் உறைந்து போனாள். நான் செய்ததை ஒப்புக்கொள்கிறேன், என்னை நிஜமான சிறைக்கு அனுப்பிவிடுங்கள் என்று அவள் கதறினாள். ஆனால் லூலி சிறைச்சாலை அவளது பாவங்களை கழுவாது என்று கூறிவிட்டு நகர்ந்தார். பின்னர் திருமதி ஷியா அடைக்கப்பட்டிருந்த கூண்டிற்கு அவர்கள் சென்றனர். தான் ஒரு தன்னார்வலராக மாறினால் என்ன நடக்கும் என்று அவள் பயத்துடன் கேட்டார். லூலி தனது தலையை சாய்த்து புன்னகைத்தார். அப்படி மாறினால் உன் மீது நாங்கள் சோதனைகளை செய்ய முடியும். இதை கேட்டு அதிர்ச்சியான அந்த நடுத்தர வயது பெண் தான் சம்பாதித்த பணத்தை எல்லாம் தருவதாக கூறிவிட்டு தன்னை விட்டுவிடுமாறு கெஞ்சினாள். லூலி ஒரு பெருமூச்சு விட்டு, என் ஃப்ரெண்டிற்கு இதில் விருப்பமில்லை போலிருக்கிறது, யாரையும் வற்புறுத்துவது எனக்கு பிடிக்காது, சேடி இவளை விடுவித்துவிடு என்றார். ஷியாவ் நிம்மதியடைந்து அவருக்கு நன்றி கூறிவிட்டு வெளியே சென்றதும் பணத்தை தருவதாக சொன்னார். ஆனால் லூலி, அந்த பணம் உனக்கே இருக்கட்டும், சாவதற்கு முன்னால் நன்றாக சாப்பிட்டுக்கொள் என்று அதிர்ச்சி கொடுத்தார். சேடி குறுக்கிட்டு, ஷியாவ் செய்த 100 கணக்கான குற்றங்களுக்கு மரண தண்டனைதான் தீர்வு என்று கூறிவிட்டு, ஒரு சில மரணங்கள் நமக்கு தேவையே என்று சொன்னாள். லூலி அவளுக்கு இனிய மரணம் அமையட்டும் என்று வாழ்த்திவிட்டு அறையை விட்டு வெளியேறினார். ஷியாவ் பயத்தில் கத்தத் தொடங்கினாள். தான் சாக விரும்பவில்லை என்றும் தன்னார்வலராக இருக்க சம்மதிப்பதாகவும் கதறினாள். லூலி மீண்டும் வந்து இது அவளது சொந்த முடிவுதானா என்று உறுதிப்படுத்திக் கொண்டு அவளது முடிவை ஏற்றுக்கொண்டார். பின்னர் லூலி தனது அலுவலகத்திற்கு சென்றார். சேடி அவரை பின்தொடர்ந்தாள். அவளது சிறப்பான வேலையை பாராட்டிய லூலி அவளுக்கு ஒரு வெகுமதி அளிக்க முன்வந்தார். சேடி தன்னை லூலியின் உத்தரவாதாளராக மாற்றிக்கொள்ள கோரினாள். லூலி அதற்கு சம்மதித்து தன் கையை நீட்ட சேடியைச் சுற்றி ஒரு கோல்டன் நிற கடிகார முள் பாய்ந்தது. அவள் காற்றில் உயர்த்தப்பட்டாள். அவளது நரம்புகள் புடைத்தன. ஒரு கோல்டன் நிற கடிகார முள் அவளைச் சுற்றி தோன்றியது. சில நிமிடங்களுக்குப் பிறகு அவள் தரையிறங்கிய போது அவளால் காலத்தை உணர முடிந்தது. இந்த அபூர்வ சக்தியை பெற்ற உற்சாகத்தில் அவள் இங்கிலாந்திற்குச் சென்று தன் திறமையை சோதிக்கப் போகிறார். அதே சமயம் இங்கிலாந்தின் ஒரு நகரில் பல ஆண்டுகள் கடந்த நிலையில் கவுமிங் என்ற நபர் தனது பழைய நண்பரை சந்தித்தார். அந்த நண்பர் மிகவும் சோகமாய் தனது மகனை பற்றிய கவலையை பகிர்ந்து கொண்டார். அறிவியல் விதிகளுக்கு அப்பாற்பட்ட அந்த மர்ம உலகில் கதை இப்போது இங்கிலாந்தின் ஒரு பகுதியை நோக்கி நகர்கிறது. கால்வின் தன் தலையை 2 கைகளால் தாங்கியபடி ஆழ்ந்த சோகத்தில் அமர்ந்திருந்தார். அவரது மகன் ஸ்மித் பிறக்கும்போதே ஒரு மரபணு குறைபாட்டுடன் பிறந்தவன். தன் மனைவியை காப்பாற்ற போராடியது போலவே தன் மகனை மீட்கவும் அவர் எவ்வளவோ முயன்றார். ஆனால் அனைத்தும் தோல்வியில் முடிந்தன. என் அறிவு முழுதும் பயனற்றதாகிவிட்டது, நான் ஒரு சாதாரண தோற்கடிக்கப்பட்ட மனிதன் என்று அவர் புலம்பினார். அப்போது அவரது மின்னணு திரையில் காவ்மிங்கின் முகம் தோன்றியது. பழைய நண்பனான காவ்மிங், கால்வின், மனம் தளராதே, உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லப் போகிறேன் என்றார். தனது மகனின் மரணம் நெருங்கிவிட்டதாக கால்வின் கூறியபோது காவ்மிங் ஒரு ரகசியத்தை கசியவிட்டார். நேரத்தை நம்மால் மாற்றியமைக்க முடியும் என்று சொன்னால் நீ என்னை பைத்தியம் என்று நினைப்பாயா? நான் சொல்வதை சீரியஸாக எடுத்துக்கொள் என்றார் காவ்மிங். கால்வின் அதிர்ச்சியடைந்தார். ஆனால் காவ்மிங் பொய் சொல்ல மாட்டார் என்பதை அவர் அறிவார். காவ்மிங் தொடர்ந்தார், நான் இப்போது ஒரு பிரம்மாண்டமான திட்டத்தில் பணியாற்றி வருகிறேன். அதன் தலைவர் மிஸ்டர் லுலி. அவர் ஒரு கால வியாபாரி. அவர் ஒரு புதிய உலகத்தை படைக்க திட்டமிட்டுள்ளார். நீ உழைக்கும் அந்த ஜீனோம் திட்டம்தான் அவருக்கு தேவை. மிஸ்டர் லுலியால் உன் மகனின் நோயை குணப்படுத்த முடியாது என்பது உண்மைதான். ஆனால் அவரால் உன் மகனுக்கு காலத்தை தானமாக வழங்க முடியும். அந்த கூடுதல் காலத்தை பயன்படுத்தி நீயே உன் மகனுக்கான மருந்தை கண்டுபிடித்து விடலாம். இந்த வாய்ப்பை கேட்ட கால்வின் நடுங்கினார். என் மகன் இப்போது மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருக்கிறான். என்னால் அவனை விட்டு வர முடியாது. மிஸ்டர் லுலிக்கு என் அறிவு தேவை என்றால் முதலில் என் மகனை இந்த இக்கட்டான சூழலிலிருந்து மீட்கட்டும். அப்படி செய்தால் என் உயிரையே அவருக்கு காணிக்கையாக்க தயாராகிறேன் என்று உறுதியளித்தார். இந்த செய்தியை காவ்மிங் மிஸ்டர் லுலியிடம் கொண்டு சென்றார். கால்வின் 30 வயதிற்குள்ளேயே 1.5 மில்லியன் உயிரினங்களின் மரபணுக்களை வரிசைப்படுத்திய மேதை. அவன் நம்முடன் இணைவது மிகப்பெரிய பலம் என்று பரிந்துரைத்தார். லுலி சோர்வாக சிரித்தபடி, தன் மகனுக்காக உயிரையே பணயம் வைக்கும் துணிச்சல் அவனுக்கு இருக்கிறது. சரி, அவரது மகனை பாதுகாப்பாக அழைத்து வர ஏற்பாடு செய்வோம் என்றார். லுலி தனது தளபதி பெங்கை அழைத்தார்.
பெங் தனது வீரர்கள் 8 வருட பயிற்சியை முடித்து சிறப்பு படைகளுக்கு நிகரான வலிமையுடன் இருப்பதாக கூறினார். ஆனால் அவர்களுக்கு போதிய அனுபவமும் பழைய வீரர்களிடமுள்ள அந்த துணிச்சலும் குறைவாக இருப்பதாக பெங் கவலைப்பட்டார். லுலி சிறிது யோசித்து, அவர்களுக்கு இரட்டிப்பு கால முடுக்கத்தை அளித்தால் என்ன? தசை நினைவாற்றலும் அனுபவமும் வெவ்வேறானவை. அவர்களுக்கு ஒரு சவாலான வேலையை கொடுப்போம் என்றார். அமெரிக்காவில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையிலிருந்து ஒரு முக்கியமான நபரையும் சில ரகசிய ஆராய்ச்சி ஆவணங்களையும் நீங்கள் மீட்டு வர வேண்டும். இது உங்கள் வீரர்களுக்கு ஒரு சிறந்த போர்க்கள அனுபவமாக இருக்கும் என்று லுலி கட்டளையிட்டார். பெங் உற்சாகத்துடன் அந்த பணியை ஏற்றார். அமெரிக்காவின் அந்த மருத்துவமனையில் ஸ்மித் படுக்கையில் கிடந்தான். அவனது காதுகளில் ஹெட்போன்கள் இருந்தன. தான் போர் அடிப்பதாகவும் செவிலியர்கள் தனது கேம் கன்சோலை பிடுங்கிக் கொண்டதாக தன் தந்தை கால்வினிடம் அவன் புகார் கூறினான். நீ குணமானதும் உனக்கு புதிய பிளேஸ்டேஷன் 5 வாங்கி தருகிறேன் என்று கால்வின் அவனுக்கு ஆறுதல் கூறினார். ஸ்மித் அதை நம்பாமல் முகத்தை திருப்பிக் கொண்டான். அந்த தருணத்தில் அந்த அறையின் கதவு மெதுவாக திறந்தது. கோகோ நிற கூர்ந்தல் கொண்ட ஒரு மர்மமான நபர் அறைக்குள் நுழைந்தார். மருத்துவமனை அறையின் அமைதி ஒரு செவிலியரின் வருகையால் கலைந்தது. அந்த நபர் உள்ளே வந்து, ஸ்மித் ஓய்வு எடுக்க வேண்டிய நேரம் இது என்றும் பார்வையாளர்களுக்கான நேரம் முடிந்துவிட்டது என்றும் கூறினார். கால்வின் தயக்கத்துடன் ஒப்புக்கொண்டார். வேலைக்கு நேரமாகிவிட்டது மகனே, போயிட்டு நாளைக்கு வரேன் என்று கூறி இருவரும் கைகளை கோர்த்து விடைபெற்றனர். மருத்துவமனைக்கு வெளியே உள்ள வாகன நிறுத்தத்திற்கு வந்த கால்வின் மிகுந்த ஆத்திரத்தில் இருந்தார். தன் மகனின் நிலைமையையும் தன்னை சுற்றி நடக்கும் அதிகார போட்டிகளையும் நினைத்து அவர் பற்களை கடித்தபடி முணுமுணுத்தார். அப்போது ஒரு விசித்திரமான சத்தம் கேட்டு அவர் நிமிர்ந்து பார்த்தார். அங்கே ஒரு காரின் அருகில் பைகளுடன் இருவர் நின்று கொண்டிருந்தனர். மொட்டையடித்த தலையுடன் இருந்த ஒருவன் கால்வினை அணுகி, நாங்கள் மிஸ்டர் லுலியின் நாட்கள், உங்கள் மகனை பாதுகாப்பாக அழைத்துச் செல்ல உத்தரவு கிடைத்துள்ளது என்றான். கால்வின் அதிர்ச்சியில் உறைந்தார். நீங்கள் அந்த சூழிலியல் பேராசிரியரின் நண்பர்களா? ஆனால் நீங்கள் பார்க்க மிகவும் இளமையாக இருக்கிறீர்களே. என் மேலதிகாரிகளுடன் மோதலில் ஈடுபடுவது உங்களுக்கு நல்லதல்ல என்று அவரை எச்சரிக்க முயன்றார். அவர்களை முட்டாள்கள் என்று நினைத்து கால்வின் திட்ட முயன்றபோது ஒரு விசித்திரமான காரியம் நடந்தது. கால்வின் திரும்பி காரினுள் பார்க்கும்போது அந்த இரு இளைஞர்களும் காரின் உள்ளே அமர்ந்திருப்பதைக் கண்டு திகைத்தார். இவர்கள் எப்போது காரினுள் போனார்கள் என்று அவர் வியந்தபோது லுலி ஒரு கால வியாபாரி என்பது அவருக்கு நினைவுக்கு வந்தது. உங்கள் பாஸ் உண்மையிலே காலத்தை நீட்டிப்பாரா என்று கால்வின் கேட்டார். அதற்கு அங்கிருந்த கருநிற கூந்தல் கொண்ட வீரன், கேள்வி கேட்பதை நிறுத்துங்கள், விருப்பமில்லை என்றால் சொல்லுங்கள், நாங்கள் கிளம்புகிறோம். ஆனால் எங்கள் விமான டிக்கெட் செலவை நீங்கள்தான் தர வேண்டும் என்று கராராக பேசினார். பின் அவர்கள் ஒரு திட்டத்தை விளக்கினார். உங்களுக்கு ஒரு போலி மின்னஞ்சல் வரும். அதை வைத்து உங்களை கண்காணிப்பவர்களை திசை திருப்ப வேண்டும். நாங்கள் உங்கள் மகனின் மெய்காப்பாளர்களாக போலியாக நடிப்போம் என்றனர். மீண்டும் மருத்துவமனைக்குள் சென்ற கால்வினை அந்த கோகோ நிற கூந்தல் கொண்ட செவிலியர் தடுத்தார். கால்வின் மிகவும் இயல்பாக நடிப்பதை வரவழைத்துக் கொண்டார். என் நண்பர் ஒரு மின்னஞ்சல் அனுப்பியுள்ளார். ஜெர்மனியில் ஒரு சிறந்த மருத்துவர் என் மகனை குணப்படுத்த முடியுமாம். அதனால் இப்போதே ஸ்மித்தை அழைத்துச் செல்லப் போகிறேன் என்றார். அந்த செவிலியர் சந்தேகத்துடன் பார்த்தார். கால்வின் அங்கிருந்து நகர்ந்தபோது அந்த செவிலியர் ரகசியமாக தன் மேலதிகாரியை தொடர்பு கொண்டு, கால்வினை தடுக்க நான் கடுமையான நடவடிக்கை எடுக்கவா என்று கேட்டார். அதே சமயம் ஒரு இருண்ட அறையில் இருந்த ஒரு மர்ம நபர், அனுமதிக்கப்பட்ட எல்லைகளை மீற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஜெர்மானியா சுவாரஸ்யமாக இருக்கிறது. அந்த பையன் நமக்கு முக்கியமல்ல, கால்வின் நம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று வஞ்சகமாக சிரித்தார். ஸ்மித்தின் அறைக்குள் சென்ற கால்வின் அந்த விசித்திரமான சீருடை அணிந்த வீரர்களை காட்டி, இவர்கள் உன்னை பாதுகாப்பார்கள், நாம் ஜெர்மனிக்கு செல்கிறோம் என்றார். ஸ்மித் ஆர்வத்துடன், விமானம் மிகவும் பாதுகாப்பான போக்குவரத்து என்று எனக்கு தெரியுமப்பா என்று சிரித்தான். அப்போது அந்த கோகோ நிற செவிலியர் மீண்டும் உள்ளே வந்து, மின்னஞ்சல் சரிபார்க்கப்பட்டுள்ளது, நீங்கள் தாராளமாக உங்கள் மகனை அழைத்துச் செல்லலாம் என்று கூறி ஒரு நரித்தனமான புன்னடை உதிர்த்தார். கால்வின் அந்த செய்தியை கேட்டபோது மர்மமான முறையில் அமைதியானார். அந்த மருத்துவமனை செவிலியர் வான் மற்றும் அவனது சக வீரர்களை சந்தேகத்துடன் பார்த்தார். யார் இவர்கள் என்று அவர் கேட்க, கால்வின் உறுதியுடன், இவர்கள் என் மகனின் பாதுகாப்பிற்காக நான் நியமித்த மெய்காப்பாளர்கள். ஒரு தந்தையாக எனக்கு அந்த உரிமை இருக்கிறதல்லவா என்றார். அந்த செவிலியர் வஞ்சகமாக சிரித்துவிட்டு, நிச்சயமாக, ஆனால் இதை நான் என் மேலதிகாரியிடம் தெரிவிக்க வேண்டும் என்று மிரட்டலாக கூறினார். கால்வின் பயத்தில் நடுங்க வான் குறுக்கிட்டான். இந்த மெய்காப்பாளர் சேவைக்காக அவர் ஏற்கனவே மிகப்பெரிய தொகையை செலுத்திவிட்டார். நாங்கள் நேரத்தை கடைபிடிப்பதில் மிகவும் கராரானவர்கள். நாங்கள் தாமதமாக்கினால் எங்கள் பாஸ் மிஸ்டர் லுலி கோபப்படுவார் என்றான். அந்த செவிலியர் ஒரு தந்திரமான புன்னகையுடன், நாங்களே உங்களுக்கு விமான நிலையத்திற்கு ஒரு சிறப்பு பேருந்து ஏற்பாடு செய்கிறோம் என்று கூறினார். இது ஒரு பொறி என்பது கால்வினுக்கு தெரிந்திருந்தது. மறுபுறம் அந்த செவிலியர் ரகசியமாக தன் தலைவனிடம் பேசினார்.
ஸ்மித் நம் கட்டுப்பாட்டில் இருக்கும் வரைதான் கால்வினை நாம் மிரட்ட முடியும். யாராவது அவனை தூக்க நினைத்தால் அவர்களை கொன்று விடுவோம் என்று அந்த தலைவன் உத்தரவிட்டான். ஸ்மித் பேருந்தில் ஏற்றப்பட்டான். கால்வின் தன் மகனிடம் விடைபெற்றுவிட்டு, எனக்கு சில வேலைகள் பாக்கி இருக்கிறது என்று கூறி அங்கிருந்து நகர்ந்தார். ஸ்மித்தை சுமந்து சென்ற ஆம்புலன்ஸ் நகருக்கு வெளியே சென்றது. ஆனால் வான் கவனித்தான். அந்த சாலை விமான நிலையத்திற்கு செல்வது போல தெரியவில்லை. அது ஒரு பாழடைந்த பழுதிக்கு சென்றது. திடீரென வன்முறை வெடித்தது. ஆம்புலன்ஸின் கண்ணாடி இரத்தக்கரையால் சிவப்பானது. ஒரு துப்பாக்கி தரையில் விழுந்து கிடந்தது. அந்த செவிலியர் மற்றும் அவரது ஆட்கள் கொல்லப்பட்டனர். ஸ்மித் எதையும் அறியாமல் தூங்கிக் கொண்டிருந்தான். வான் மற்றும் அவனது சக வீரன் அந்த பிணங்களை அப்புறப்படுத்தினர். ஆயுதங்களை வீணாக்கக்கூடாது என்று வான் சிரித்துக்கொண்டே கூறினான். பின்னர் அந்த மொட்டை தலைவரிடம் செய்தி அனுப்பு, வேலை முடிந்தது என்றான். அதே சமயம் முழு நிலவு வெளிச்சத்தில் அந்த பிரம்மாண்டமான ஆராய்ச்சி நிறுவனத்தின் முன்னால் கால்வின் நின்றார். அவரது கைபேசிக்கு ஒரு செய்தி வந்தது. மகன் பாதுகாப்பாக இருக்கிறான், விமானம் கிளம்ப தயார். கால்வின் முகத்தில் ஒரு நிம்மதி புன்னகை பூத்தது. ஆனால் அடுத்த நொடி அவர் தீவிரமானார். இது அவருடைய முறை. அவர் அந்த நிறுவனத்தின் மெட்டல் கதவு அருகே சென்று ஸ்கேனரில் கையை வைத்தார். வணக்கம் பேராசிரியர் கால்வின் என்று இயந்திர குரல் வரவேற்றது. அவர் உள்ளே சென்று சர்வர் அறைக்குள் நுழைந்தார். ஒரு சிறிய சில்வர் பென்டிரைவை எடுத்து சர்வரில் சொருகினார். அவர் நெற்றியில் வியர்வை வழிந்தது. திடீரென கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. துப்பாக்கிகளுடன் வீரர்கள் உள்ளே நுழைந்தனர். அவர்களுக்கு தலைமை தாங்கி வந்தது அதே செவிலியர். அவர் ஒரு வேட்டை மிருகத்தைப் போல சிரித்தார். மிஸ்டர் கால்வின், உங்களை இவ்வளவு சீக்கிரம் சந்திப்பேன் என்று நினைக்கவில்லை. உங்கள் பழைய நண்பன் உங்களை காப்பாற்றுவான் என்று நம்பினீர்களா? எங்களுக்கு எல்லா இடத்திலும் கண்களும் காதுகளும் உண்டு என்றார். ஆயுதமேந்திய வீரர்கள் கால்வினை தரையில் அழுத்தி பிடித்து அவர் தலையில் துப்பாக்கியை வைத்தனர். அந்த செவிலியல் கால்வின் சொருகிய பென்டிரைவை பிடுங்கி காற்றில் சுழற்றினார். யாராவது ஏமாற்ற நினைத்தால் தொழில்முறை வீரர்களை வேலைக்கு அமர்த்த வேண்டும். அடுத்த முறை நல்ல உபகரணங்களை பயன்படுத்துங்கள் என்று ஆணவமாகச் சொன்னார். ஆனால் அவர் பேசி முடிப்பதற்குள் சர்வர் அறையின் விளக்குகள் ஒவ்வொன்றாக அணையத் தொடங்கின. இருள் சூழ்ந்தது. அந்த அறையே சுழலத் தொடங்கியது. திடீரென ஒரு குரல் அறை முழுவதும் எதிரொலித்தது. அந்த பென்டிரைவை வெளியே இழுத்துவிட்டால் எல்லாம் முடிந்துவிடும் என்று நினைத்தீர்களா? இதை உருவாக்க நான் இரவு முழுவதும் விழித்திருந்தேன். என் உழைப்பை குறைத்து மதிப்பிடாதீர்கள் என்று நக்கலாக கூறியது அந்த குரல். தன்னை சுற்றியிருந்த வீரர்களை நோக்கி, யார் பேசுகிறான்? ரேடியோ அறைக்குள் யாராலும் நுழைய முடியாது என்று கத்தினான் அந்த போலி செவிலியன். ஆனால் தனது அலுவலகத்தில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்த ராபர்ட் கண்காணிப்பு திரைகளை பார்த்தபடி சிரித்தான். உங்களை பற்றிய எல்லா விவரங்களும் இப்போது என்னிடம் உள்ளன. என் முன்னால் நீங்கள் நிர்ணவனமாக நிற்பது போலதான். வெட்கப்பட தேவையில்லை என்றான். அந்த போலி செவிலியன் ஆத்திரத்தில், இவனை உடனே கைது செய்யுங்கள் என்று கத்தினான். ஆனால் ராபர்ட், மிகவும் தாமதமாகிவிட்டது என்று சொல்லி முடிப்பதற்குள் அங்கிருந்த ஆயுதமேந்திய வீரர்கள் எல்லாரும் ரத்தம் கக்கி தரையில் விழுந்தனர். வெள்ளி முகமூடி அணிந்த 2 வீரர்கள் கால்வினின் பின்னால் வந்து நின்றனர். வேலை முடிந்தது, இங்கிருக்கும் தடைகள் அனைத்தும் தகர்க்கப்பட்டுவிட்டன, பயப்படாமல் வாருங்கள் என்று ராபர்ட் கால்வினை அழைத்தான். தன் மகனை மீண்டும் சந்திக்கப் போகிறோம் என்ற மகிழ்ச்சியில் கால்வினின் கண்களில் கண்ணீர் மலங்கின. 1 மாதம் கடந்தது. மிஸ்டர் லுலியும் வின்னும் ஒரு தோட்டத்தில் அமர்ந்து நிதானமாக சதுரங்கம் ஆடிக்கொண்டிருந்தனர். நேரம் என்பது மிக எளிதாக வீணடிக்கப்படும் ஒன்றுதான் என்று வின் கூறினாள். லுலி ஒரு வெள்ளை நிற காயை நகர்த்தியபடி, கால்வினும் அவர் மகனும் இங்கே பழகிவிட்டார்களா என்று கேட்டார் லுலி. வின் புன்னகையுடன், இயல்பான வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை மறந்தவர்களுக்கு இப்போது எல்லாம் நன்றாகப் போகிறது. இறுதியில் நாம் அவர்களை காப்பாற்றிவிட்டோம் என்றாள். வின் தொடர்ந்து, முக்கிய ஆய்வகங்களின் வேலைகள் முடிந்துவிட்டன. ஆனால் உலகின் பல புகழ்பெற்ற அறிவியலாளர்களும் கணித மேதைகளும் மர்மமான முறையில் காணாமல் போய் உள்ளனர். இது உலகெங்கும் ஒரு பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. பல அமைப்புகள் நம்மை உன்னிப்பாக கவனிக்கின்றன. லுலி சிரித்துக்கொண்டே, அவர்கள் நெருப்போடு விளையாட முடிவு செய்துவிட்டதாக போலிருக்கிறது. நாம் ஒரு நல்ல உலகை படைப்பதில் கவனம் செலுத்துவோம் என்றார். அப்போது யூகி அங்கே வந்து, மிஸ்டர் லுலி, ஆய்வகத்தில் ஒரு புதிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. இஷிடாவும் பேராசிரியர் ஆண்டனியும் உங்களுக்காக காத்திருக்கிறார்கள் என்று கூறினாள். ஆய்வகத்திற்கு சென்ற லுலியிடம் இஷிடா 2 கருப்பு நிற மின்னணு வளையங்களை காட்டினார். இவை எனர்ஜி பேலன்ஸ் வளையங்கள் என்று உற்சாகமாக விளக்கினார் இஷிடா. ஒரு சாதாரண மனிதன் தனது தசை வலிமையில் 33% மட்டுமே பயன்படுத்துகிறான். தொழில்முறை வீரர்கள் 42% வரை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் இந்த வளையங்கள் என்று சொல்ல முற்படும்போது லுலி மிகுந்த ஆர்வத்துடன் அதை கவனித்தார். மிஸ்டர் லுலி தனது பேண்ட் பாக்கெட்டில் ஒரு கையை விட்டுக்கொண்டு கண்ணாடியை சரி செய்தபடி, மூளையிலிருந்து தசைகளுக்கு செல்லும் மின்சமிக்கைகள் பலவீனமடைவதால்தான் தசைகளால் முழு திறனை வெளிப்படுத்த முடிவதில்லை என்ற அறிவியல் உண்மையை விளக்கினார்.
இதை கேட்டதும் இஷிதா வியப்பில் ஆழ்ந்து, மிஸ்டர் லுலி, நீங்கள் இந்த துறையிலும் மேதையா என்று ஆச்சரியத்துடன் கேட்டார். பின்னர் அவர்கள் ஒரு வீரரின் பயிற்சியை கவனித்தனர். இஷிதா தான் உருவாக்கிய அந்த விசித்திரமான வளையலை பற்றி விளக்கினார். இது குறைந்த அதிர்வெண் கொண்ட மின்சமிக்கைகளை உருவாக்கி நியூரான்களின் செயல்பாட்டைப் போலவே தசைகளை தூண்டுகிறது. இது ஒரு மனிதனின் பலம், வேகம் மற்றும் நெகிழ்வுத்தன்மையை அதிகரித்து அவனை ஒரு சூப்பர்மேனாக மாற்றும் முதல் படி என்றார். இதை சோதிக்க மிஸ்டர் லுலியின் செயலாளர் யுக்கி முன்வந்தாள். வளையலை அணிந்ததும் அவளது உடல் முழுவதும் ஒரு புதிய ஆற்றல் பாய்வதை உணர்ந்தாள். அங்கிருந்த ஒரு குத்துச்சண்டை மணற்பையை அவள் ஓங்கி ஒரு குத்துவிட்டாள். அடுத்த நொடி ஒரு சிறு வெடிப்புடன் அந்த பை சுக்குநூறாக உடைந்து சிதறியது. யுக்கி அதிர்ச்சியில் பின்வாங்கினாள். இஷிதா ரகசியமாக சிரித்துவிட்டு, யுக்கிக்கு இயற்கையிலேயே ஒரு அபூர்வ சக்தி இருக்கிறது என்றார். இஷிதா ஒரு அதிரடி சோதனையை முன்வைத்தார். யுக்கி அந்த வளையலுடன் பெங்குடன் மோத வேண்டும். யுக்கி தயங்கினாள். பெங் ஒரு நொடியில் கையை உடித்து விடுவானே என்று பயந்தாள். ஆனால் லுலி, பெங் மிகவும் மென்மையான குணம் கொண்டவன் என்று அவளை ஊக்கப்படுத்தினார். யுக்கி தனது காலணிகளை கழற்றிவிட்டு பெங்கை தாக்க பாய்ந்தாள். ஆனால் வளையல் இல்லாமலேயே பெங் அவளது ஒவ்வொரு அடியையும் லாவகமாக தடுத்தான். இஷிதா வியப்பில் வாய்பிளந்தார். ஒரு சாதாரண மனிதனால் வளையல் இல்லாமல் இவ்வளவு வேகத்தை எதிர்கொள்ள முடியுமா என்று திகைத்தார். இறுதியில் பெங் ஒரு குத்துவிட யுக்கி பயத்தில் அலறினாள். ஆனால் பெங் அவளது முகத்திற்கு மிக அருகில் தன் கையை நிறுத்திக் கொண்டான். இஷிதா ஓடி வந்து பெங்கின் திறனை அளரிட்டு அவன் தங்களது தரவு புள்ளிக்கும் மேலான வேகத்தை எட்டிவிட்டதாக கூறினார். மிஸ்டர் லுலி மனதிற்குள், வளையலின் சக்தியும் பெங்கின் ஒரு வருட கால முடுக்க பயிற்சியும் இணைந்தால் அது எவ்வளவு வலிமையானதாக இருக்கும் என்று வியந்தார். அப்போது அங்கே பேராசிரியர் ஆந்தனி சிரித்துக்கொண்டே நுழைந்தார். இந்த வளையல் திட்டம் ஒரு வீண் பணவிரயம், ஒவ்வொன்றும் 1 மில்லியன் செலவாகும் என்று கிண்டல் செய்தார். இஷிதாவிற்கும் ஆந்தனிக்கும் இடையே ஒரு சிறு வாக்குவாதம் ஏற்பட்டது. ஆந்தனி தனது திட்டமான சூப்பர் கண்டக்டிங் பேட்டரி பற்றி விளக்கினார். 2 அடுக்கு கிராஃபீன்களை 1.1 என்ற மேஜிக் ஆங்கிளில் சுழற்றினால் அது ஒரு சூப்பர் கண்டக்டராக மாறும். இதன் மூலம் உலகிலுள்ள எந்த ஒரு மின்சாதனத்திலும் 3/2 பங்கு ஆற்றலை சேமிக்க முடியும் என்றார் ஆந்தனி. அவர்கள் முன்னால் ஒரு பிரம்மாண்டமான தங்கம் போன்ற வட்டத்தட்டு அந்தரத்தில் மிதந்து கொண்டிருந்தது. இதை பார்த்த மிஸ்டர் லுலி, இது உண்மையிலேயே ஒரு பணமரம் என்று பாராட்டினார். இந்த தொழில்நுட்பத்திற்கு உடனடியாக காப்புரிமை பெற்று அரசாங்கத்துடன் தொடர்பு கொள்ளுமாறு வின்னிடம் உத்தரவிட்டார். கடற்கரையோர சாலையில் தனது கருப்பு நிற ஜீப்பில் சென்று கொண்டிருந்த மிஸ்டர் லுலி லேப்டாப் மூலம் வின்னிடம் பேசினார். சூப்பர் கண்டக்டிங் பேட்டரி திட்டம் அரசாங்கத்திற்கு மிகவும் பிடிக்கும் என்று எனக்கு தெரியும். ஆந்தனியின் விரிவான திட்ட அறிக்கைக்காக காத்திருப்போம் என்று கூறி லேப்டாப்பை மூடினார். வண்டியை ஊட்டிக் கொண்டிருந்த பெங் கண்ணாடியின் வழியாக தனது பாஸை கவனித்தான். பெங் வாகனத்தை ஓட்டிச் செல்ல மிஸ்டர் லுலி ஜன்னலோரம் சாய்ந்தபடி இயற்கையை ரசித்துக் கொண்டிருந்தார். அறை வெப்பநிலையில் செயல்படும் இந்த சூப்பர் கண்டக்டிவிட்டி தொழில்நுட்பம் நம்மை உலக நாடுகளை விட 30 ஆண்டுகள் முன்னோக்கு அழைத்துச் செல்லும் என்று நம்பிக்கையுடன் கூறினார். அவர்கள் ஒரு தனியார் தீவில் அமைந்திருக்கும் நம்பர் 1 உலக உருவாக்க ஆராய்ச்சி மையத்தை அடைந்தனர். அதே சமயம் வேறொரு இடத்தில் கதை விறுவிறுப்பாக நகர்ந்தது. ஹல் என்ற நபர் ஒரு வீட்டில் ஆஷ்லி என்ற பெண்ணுடன் பேசிக் கொண்டிருந்தார். திடீரென ஏதோ சத்தம் கேட்க ஹல் தனது உதட்டில் விரல் வைத்து அவளை அமைதியாக இருக்க வேண்டும் என்று சைகை செய்தார். வெளியே பார்த்தபோது அவர்கள் இருப்பிடம் காட்டிக் கொடுக்கப்பட்டது தெரிந்தது. என் இருப்பிடம் காட்டிக் கொடுக்கப்பட்டு விட்டது. ஆஷ்லி, நீ உன் குடும்பத்துடன் உடனே இந்த நகரத்தை விட்டு வெளியேறு. நெடுஞ்சாலைக்கு செல்லாதே, அவர்கள் உன்னை பின்தொடரக்கூடும் என்று எச்சரித்தார். முழு நிலவு வெளிச்சத்தில் ஹல் ஒரு கூரையிலிருந்து மற்றொரு கூரைக்கு தாவி தப்பி ஓடினார். ஆனால் முகமூடி அணிந்த சிப்பாய்கள் அவரை துப்பாக்கியால் குறிவைத்தனர். அவனை சூழ்ந்து கொள்ளுங்கள், அந்த அழுக்கு நாய்க்கு இரக்கம் காட்டாதீர்கள் என்று படைத்தலைவி கத்தினாள். ஹல் பதிலுக்கு தாக்கிவிட்டு மின்னல் வேகத்தில் மறைந்தார். இந்த காட்சிகளை தூரத்திலிருந்து மிஸ்டர் லுலியும் யுக்கியும் கவனித்துக் கொண்டிருந்தனர். லுலி கையில் ஒரு தங்க நிற கடிகாரம் வைத்திருந்தார். மிஸ்டர் லுலி, அந்த நபர் ஆபத்தில் இருக்கிறார், அவருக்கு உதவப்போவதில்லையா என்று யுக்கி கேட்டார். லுலி ஒரு புன்னகையுடன், அவன் மிகவும் சுவாரஸ்யமான ஆள், முதலில் வேடிக்கை பார்ப்போம், எப்படியும் அவனது மரண நேரம் இன்னும் வரவில்லை என்றார். ஹல் ஒரு வெள்ளை நிற குதிரையை திருடிக்கொண்டு மலைப்பாதையில் வேகமாக தப்பி ஓடினார். நல்ல வேகம், என் புதிய நண்பன் நன்றாகவே ஓடுகிறான் என்று அவர் பாராட்டிக் கொண்டிருந்த போதே ஒரு குண்டு அவர் தோளுக்கு அருகில் பாய்ந்தது. அதிர்ச்சியில் அவர் குதிரையிலிருந்து கீழே விழுந்தார். ஆனால் அது சாதாரண குதிரை அல்ல. அது கீழே விழுந்த ஹல்லை தனது வாயால் கவ்வி தூக்கி மீண்டும் முதுகில் அமர வைத்தது. குதிரையின் கண்கள் மின்னிட, அதன் முகத்தில் நரம்புகள் புடைக்க, அது ஒரே தாவில் 3 சிப்பாய்களை தாண்டி பறந்தது.
அப்பாடா, இந்த குதிரைக்கு நான் ஒரு கிளாஸ் பியர் கடன் பட்டிருக்கிறேன் என்றார் ஹல். திடீரென அந்த குதிரை ஒரு புதரின் அருகில் நின்றது. என்னாச்சு, ஏன் நிறுத்தினாய் என்று ஹல் கேட்டார். எதிரிகள் துரத்திக் கொண்டிருக்கும் வேளையில் அந்த குதிரை மிகவும் நிதானமாக அங்கிருந்த செடியின் இலைகளையும் பழங்களையும் தின்னத் தொடங்கியது. ஹல் அதன் காதை பிடித்துக்கொண்டு, இப்போது போய் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாயா? நாம் இப்போது தப்பியோடிக் கொண்டிருக்கிறோம் தெரியுமா என்று ஆத்திரத்துடன் கத்தினார். ஆனால் அந்த விலங்கு எதையும் பொருட்படாமல் தனது உணவில் கவனமாக இருந்தது.